ஏடிவி 340 டிரைவை பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சோமோ சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஸ்னைடோட வெப்சைட்டில் இருக்குது, கூகுளில் போய் சர்ச் பண்ணதே கிடச்சிரும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது இதுக்கப்புறம் 340 டிரைவ் நம்ம எந்த டிரைவ் கனெக்ட் பண்ண போகிறோமோ, ஏடிவி 340, ஏடிவி 600, 900 அதனோட டிடிஎம் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் இதை தனியாக பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகணுன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சோமோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், சோமோ. ஸோ இந்த சோமுன்னு வந்தவுடனே இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நான் 340 டவுன்லோட் கொடுத்துருக்கேன், ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணலை. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.11 எல்லாமே இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து 20 days தான். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் ஃப்ரீ லைசன்ஸ். ஓகே சார். உங்களோட அட்ரஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை லேட்டர் அப்புறமா பண்ணிங்க. 20 daysக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு கனெக்ட்டு, க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்டு எதுவும்னா பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற பேக்கப்பை ஓப்பன் பண்ணலாம். லோட் ஃப்ரம் த டிவைஸ், நம்ம டிரைவ்லேருந்து இங்கே எடுக்கிறதுக்கு ப்ரோக்ராம். இது வந்து லோட் ஃப்ரம், ஸ்டோர் டு த டிவைஸ், உங்கள் லேப்டாப்லேருந்து டிரைவுக்கு அனுப்புறது. எடிட் ஸ்கேன்னா இந்த கனெக்ஷன் வந்து எடிட் பண்ணுறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னால் நீங்கள் ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணலாம். அப்படின்னா பிடிஎஃபோ எக்ஸலோ மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ டிவைஸ் கான்வர்சேஷன், சப்போஸ் என்கிட்ட பழைய வெர்ஷன் இருக்குது, நான் அதை புது வெர்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இதில் போய் மாற்றிக்கலாம். சப்போஸ் இதை கிளிக் பண்ணாத பாருங்கள், ஏடிவி 32310 320 மாற்ற முடியும். ஏடிவி 31 312, ஏடிஎஸ் 480 480. நீங்கள் என்ன பேக்கப்பில் லோட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மாற்றி கொடுத்துரும். ஓகே. இப்போ இதெல்லாம் பழைய வெர்ஷன், அது புது வெர்ஷன் மாற்றி கொடுக்கும். ஓகே. இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்ன, இந்த சாஃப்ட்வேர் என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே. 320, 600, 900, LXM 28. இப்போ 340 இல்லை. ஸோ அதனால் நான் 340 இப்போ சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்தாலும் இது கனெக்ட் ஆகாது. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 340 ஆல்ரெடி டவுன்லோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 340 நம்ம டவுன்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 340 டிரைவ் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனோடனே அதை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது அன்சிப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்படியே வச்சு பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஸோ இது இருக்குது பாருங்கள், இதுதான் டிடிஎம். இப்போ இதை டபுள் கிளிக், இது இன்ஸ்டால் பண்ணும்போது சோமோ சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஓப்பன் இருக்கக்கூடாது. கீழே பாருங்கள் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். எஸ். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நேம் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஃபினிஷ். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. இப்போ இது வாங்க, சோமோ போய்ட்டு சோமோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இது லைசன்ஸ் நோ கொடுங்க. இது அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த கேட்லாக் ஹேஸ் பீன் மாடிஃபைட் அப்படின்னா நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே ஓகேன்னு கொடுத்தா தான் அதை எடுத்துக்கும், இல்லை எடுத்துக்காது. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிடிஎம் எல்லாமே அப்டேட் ஆகும். 340 நம்ம பண்ணோம்ல, இப்போ தான் அது எடுத்துக்குது இந்த சாஃப்ட்வேரில். ஓகே. ஸோ சாஃப்ட்வேரும் 340 டிரைவும் ரெண்டும் சிங்க் ஆகிடும். ஓகே. இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போய் நியூ ப்ராஜெக்டில் போய் பாருங்கள், 340 ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் மேலே. க்ரியேட் ப்ராஜெக்ட், இங்கே பாருங்கள் 340 வந்துடுச்சா. இப்போ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங் பண்ணி டைரெக்டாகவும் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் டிரைவுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் நம்ம 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். எடிட் ஸ்கேனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சீரியல் பஸ்ஸு, டிசிபி, மாட் பஸ், ரிமோட்.
ஸோ சீரியல் பஸ்ன்றது சோமு கேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஸ்னைடர் கேபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செட்டிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிசிபி மாட்பஸ் டிசிபி மூலமாகவும் பண்ணலாம். டிசிபி அட்ரஸில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம்.